காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி நாங்க பிஜேபியில சேர போறோம் அப்படின்னு சொல்றீங்களா? தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பிஜேபியோட சேர்ந்து உங்கள் அரசியல் வாழ்க்கையை நல்லபடியா நடத்துங்க அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியில விரைவில் மிகப்பெரிய அளவுல நாங்கள் மாற்றங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இரண்டு விதமான அறிக்கைகளை ஒரு அமைச்சர்கள் சொல்றாங்க, இன்னொரு அமைச்சர் இன்னொரு விதமாக சொல்றாங்க. There is no accountability. அமைச்சர்கள் இந்திய மக்களுடைய உயிரோட விளையாடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இதை தான் ராகுல் காந்தி முக்கியத்துவப்படுத்தி கொண்டு வராரு. காங்கிரஸ் கட்சியில அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியப்படுத்துறாங்க. அதை தாண்டி அபாயகரமான சம்பவங்கள் குஜராத் மாநிலத்தில் மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல நடந்துகிட்டு வருது. இது மிகப்பெரிய அளவுல கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. காங்கிரஸ் கட்சி 2014க்கு பின்பு மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திச்சிச்சு. ராகுல் காந்தி தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு வராரு. அவர் ஒரு பப்பு, அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்னு பெரும்பான்மையான பத்திரிகையாளர்களும் பாஜக பிரபலங்களும் மற்ற கட்சிக்காரர்களுமே வெளிப்படையாகவே கருத்து சொல்லிக்கிட்டு வராங்க. அதை தாண்டி உண்மையிலே காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அதுக்கு டிசர்விங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அதுக்கு டிசர்விங் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே போன்ற தலைவர்களை தாண்டி அந்த கட்சியில கீழ்மட்ட லெவல்ல மக்கள்கிட்ட போய் உழைக்கிற அளவுக்கு இல்லை, ராகுல் காந்தி அந்த தலைமையில இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தங்களை, கருத்துக்களை கீழ்மட்ட மக்கள் வரைக்கும் எடுத்துட்டு போறதற்கான ஆட்கள் இருக்காங்களான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி எடுத்துட்டு போனா மக்கள் மத்தியில் ஆதரவும் வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கர்நாடக மாநிலமும், தெலுங்கானா மாநிலமும், ஹிமாச்சல் பிரதேசமும். ஏன் அப்படின்னா, ராகுல் காந்தி என்ன விதமான சித்தாந்தங்களை சொல்றாரு, பிரியங்கா காந்தி எப்படி களத்துல இருந்து இறங்கி வேலை செய்யறாங்க, ராகுல் காந்திக்காகவும் பிரியங்கா காந்திக்காகவும் சோனியா காந்திக்காகவும் கூடக்கூடிய கூட்டத்தை ஓட்டாக கேபிட்டலைஸ் பண்ணது இந்த 3 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள். தெலுங்கானா மாநிலத்துல ரேவந்த் ரெட்டி, கர்நாடக மாநிலத்துல சித்தராமையா, அப்புறம் DK சிவகுமார், அங்க இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர். ஸோ இவங்க பெரிய அளவுக்கு இவர்களுடைய பாப்புலாரிட்டி, இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்கை கேபிட்டலைஸ் பண்ணாங்க. அதே அளவுக்கு மற்ற தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய அளவுல சந்தேகம் தான். தமிழ்நாடே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனை ஒன்றிய அரசுக்கு எதிரான, பாஜகவுக்கு எதிரான, மோடி அவர்களுக்கு எதிரான போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி நடத்துச்சு கடந்த 5 ஆண்டுகள்ல. திமுக, விசிக, இடதுசாரி கட்சிகள் பெரிய அளவுக்கு நடத்தியிருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி நடத்தியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஸோ அதே மாதிரி தான் மற்ற மாநிலங்களிலும் பாஜகவோட கைகோர்த்து அண்டர் டீலிங் வச்சு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே செயல்பட்ட தலைவர்கள்லாம் கட்சியில இருந்தாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. ஸோ இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் விரைவில் கலைந்து ஒரு புத்துயிர் பெற்ற காங்கிரஸ் கட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ராகுல் காந்தி ஈடுபட்டு இருக்கிறாரு. வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். நீங்க காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி நீங்க பிஜேபியில சேரணும்னு ஆசைப்படுறீங்களா? தயவு செஞ்சு அங்க போய் சேர்ந்துக்கங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்த மோடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, CBI போன்ற விசாரணை அமைப்புகளை வச்சு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கரப்ட் பீப்புள் எல்லாத்தையும் வழக்குகளை போட்டு அவங்கள அவருங்க பக்கம் இழுத்துக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்க செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் மோடி பண்ணிக்கிட்டு வராரு அப்படின்னு வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு வரலாற்று இதாக எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், இப்படி இந்தியா முழுக்க தேசிய கட்சியாக இருந்தால் கூட மாநில கட்சிகளாக இருந்தாலும் அந்த கட்சியிலிருந்து யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் சேர்றாங்களோ அவர்கள் யாருமே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சித்தாந்தத்தினால ஈர்த்தோ இல்லை RSS அமைப்பினால ஈர்க்கப்பட்டோ அந்த கட்சியில போய் சேரல. அப்படி ஒரு ஆள் கூட கிடையாது. பிஜேபி கூட போய் சேர்றவங்க, RSS அமைப்புல போய் சேர்றவங்க எல்லாருமே அவர்களுக்கு பின்னணியில ஏதாவது ஒரு ஊழல் வழக்கு இருக்கும், இல்லை உண்மையிலே தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லை மாட்டிக்கிற அளவுக்கு தப்பு பண்ணியிருப்பாங்க.
போய் சேராதவங்க, தப்பு பண்ணாதவங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க மாட்டாத அளவுக்கு சேஃபாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தப்பு பண்ணியிருக்கிறாங்க, தப்பு பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம். ஆனால் பிஜேபியில் கடந்த 10 ஆண்டுகளில் 12 ஆண்டுகளில் யாரெல்லாம் போய் சேர்ந்துருக்கிறாங்க, இல்லை பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறாங்க, இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸோட அணுக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பின்னணியில் எல்லாரும் மேலேயும் ஒரு வழக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால தான் அவர்கள் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய அளவுக்கு ஆர்கனைசேஷன் லெவலில் ஒரு ரீவாம்பிங் மெஷர்மெண்ட்டை நாங்கள் பண்ண போகிறோம். அதன் அடிப்படையில் இளம் வயதினர் மற்றும் சித்தாந்த தெளிவு இருக்கிறவங்க, அக்கௌண்டபிளாக இருக்கக்கூடிய இளம் தலைவர்களை நாங்கள் உருவாக்க போகிறோம். யாரெல்லாம் சித்தாந்தத்தை உறுதியாக பற்றி கொண்டு காங்கிரஸ் கட்சிக்குன்னு மக்களுக்குன்னு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு அதே நேரத்தில் பொறுப்போடும் அக்கௌண்டபிலிட்டியோடும் இருக்கக்கூடியவங்களை தான் நாங்கள் கட்சியில் வைக்க போகிறோம். அவங்களுக்கு தான் நிர்வாகிகளாக நாங்கள் அப்பாயின்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த இதை நோக்கி நாங்கள் பெரிய அளவில் வேலை செய்கிறோம், இந்தியா முழுக்க நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிற ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி, ஊழலற்ற தன்மை, டிரான்ஸ்பரன்சி, கரப்ட் ஃப்ரீ நேஷன் இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அப்படி ஃபிலிம்ஸியாக கேட்சியாக பேசி தான் 2014 முன்பு 2012 14 அந்த 2 வருட காலகட்டங்களில் பெரிய அளவுக்கு ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட் எல்லாம் பண்ணி மோடியை ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லீடராக கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு மோடி அரசுகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. பியூஷ் கோயல் வர்த்தகத்துறை அமைச்சர், அவர்கிட்ட கேட்குறாங்க, ரஷ்யாவுடனான உறவு எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகம் எப்படி இருக்கு, ஆயில் வாங்குறத சுத்தமாக நிப்பாட்டிட்டீங்களா, ரஷ்யா கூட எந்த உறவுமே இதுக்கப்புறம் வைக்க போறது இல்லையா அப்படின்னு நுணுக்கமான கேள்வி, சிலது வெளிப்படையான பொதுவான கேள்விகளை கேட்குறாங்க. அதற்கு பியூஷ் கோயல் சொல்றாரு, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை போய் கேளுங்க அப்படின்னு அந்த பக்கம் பாலை தூக்கி போடுறாரு. அதே பத்திரிகையாளர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ரஷ்யா வாங்கக்கூடிய ஆயிலை நிப்பாட்டிட்டீங்களா, ரஷ்யாவோடு என்ன உறவு இருக்கு, இதுக்கப்புறம் ரஷ்யா கூட பிஸ்னஸே பண்ண மாட்டீங்களா, ஈரானுக்குரிய உறவு என்னாச்சு, அமெரிக்காவோடு நீங்க என்ன விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு ஜெய்சங்கர்கிட்ட கேட்டா, ஜெய்சங்கர் சொல்றாரு, அதை பத்தி எனக்கு தெரியாது, நான் வெளியுறவுத்துறை அமைச்சர், நீங்க வர்த்தகத்துறை அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு பாலை தூக்கி அந்த பக்கம் போடுறாரு. ஸோ இதை தான் ராகுல் காந்தியும் சொல்றாரு, தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி. நீங்க வசமா போய் மோடி கிட்ட சிக்கி இருக்கிறாங்க, அவங்க தப்பிக்கிறதுக்கு இந்திய நாட்டை அடகு வச்சுட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டினார். ஸோ இது மூலமாக பாதிக்கப்பட போகுது யாரு அப்படின்னா இந்திய மக்கள் தான். எந்த ஒரு அமைச்சராவது கேபினட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய அமைச்சர் மோடிக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க கடந்த 12 ஆண்டுகளும் அவர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எந்த விதமான பொறுப்போடு அவங்க பேசணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மக்கள் இப்போ ஊடகங்கள் இதை குறித்து விவாதிக்கணும். ஊடகங்கள் அனைத்தும் ஒன்று காசு வாங்கிக்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது தப்பு செஞ்சுட்டு குற்றங்களில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு பிஜேபியோட ஆதரவாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ராகுல் காந்தி சொன்ன விஷயம் தான் இங்கேயும் வருது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல என்ன விதமான சம்பவங்கள் நடந்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் அப்படின்னாலே அது குஜராத் தானா அப்படிங்கிற மாதிரி ஃபேக் டோல்கேட்டு, ஃபேக் நீதிமன்றம், ஃபேக் பால், ஃபேக் பன்னீர், ஃபேக் தயிர் அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல தான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு 5000 கோடி, 10,000 கோடி, 20,000 கோடி அளவுக்கான போதைப் பொருட்கள் துறைமுகங்களில் பிடிபட்டது மட்டும் அவ்வளவு. பிடிபடாமல் எதுவும் உள்ளே வந்துச்சா வரலையா அப்படின்னு இந்த அரசு வெள்ளை அறிக்கை மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் அதை நம்ப முடியும். இப்போ சமீபத்தில் குஜராத்தில் ஒரு பெரிய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, கிராமம் மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய அளவில் பகுதி, 5 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதிகளில் ஃபேக் கலப்படம் செய்யப்பட்ட பொய்யான ரசாயனங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தயிர், பால், பன்னீர் போன்ற டைரி ப்ராடக்ட்ஸ் 5 வருஷமா வித்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, அதையும் வாங்கி மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் உருவாக்கி இருக்கு. அந்த அளவுக்கு அரசு அதை பார்க்கலையா, கண்காணிக்கலையா, கட்டுப்படுத்தவில்லையா அப்படிங்கிற கேள்வி. இதுல என்ன முக்கியமாக ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, நான் ஒரு உற்பத்தியாளராக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன், மக்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னா, நான் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் நிதி கொடுத்துட்டேன், இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு அரசோடு அணுக்கமாக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன வேணால் தப்பு பண்ணலாம், என் மேலே அந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இந்தியாவில் உருவாகி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி,
நீ காங்கிரஸ் கட்சியில் இருக்கியோ மற்ற கட்சியில் இருக்கியோ, நீ தப்பு பண்ணிட்டு அமலாக்கத்துறை வழக்குக்கும் ரைடுக்கும் பயந்து பிஜேபியில் போய் சேர்ந்துட்டேன்னா உன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீ தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, உன்னை எவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீ அவங்க கூட இருக்கணும், அதன் மூலமாக பவரில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மக்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க, உற்பத்தியாளர்கள்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னா அட் த எண்டில் பாதிக்கப்பட போகிறது யாரு? இப்படி தொடர்ந்து ஒரு இடத்துல கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களை பிடிச்சிருக்கிறாங்க, ஒரு சில இடங்கள்ல இன்னும் பிடிக்காம இருக்காங்க அப்படின்னா இப்போ பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த வழக்கு எவ்வளவு தூரம் நடைபெறும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஒருவேளை நீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த அதிகாரிக்கு பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபிக்கு ஆதரவாளர்களா இருக்கோம், அதனால நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையிலே போனா இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு அமைப்புகளும் விசாரணை அமைப்புகளும் கரப்டா மாறி நிற்குதுன்னா என்னவாகும் இந்தியாவினுடைய நிலைமை? ஒருவேளை நீ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராகவே இருந்தாலும் ஒருத்தன் குற்றத்தில் ஈடுபடுறான், அவனை பிடிச்சிட்டு வர்றப்ப அவன் பிஜேபிக்கு நெருக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லாபியை பயன்படுத்தி அவன் எஸ்கேப் ஆனால் இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ இந்தியா என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிப்பாட்டப்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உச்சம் அடையக்கூடிய ஒரு கேள்வி வருது. ஸோ இதை தான் ராகுல் காந்தியும் சொல்கிறாரு, இந்தியாவை பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளில் சரி பண்ண முடியாத அளவுக்கு கரப்ட் பண்ணி வச்சிருக்குது. இதனுடைய அவுட்கம் என்னவாக இருக்கவும் அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் 2 டெக்கேடு தேவைப்படும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.